ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு பூசாரி ஆட்டோட ரத்தத்தை குடிச்சதுனால இறந்தே போயிட்டார். ஆட்டோட ரத்தம் அவ்வளவு கடுமையான விஷமா? ஏன் அதை குடிக்கக்கூடாது? இந்த சம்பவம் இப்போதான் முதல் முறை நடந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நடந்திருக்கா? இன்னும் நிறைய பேர் பச்சை மாமிசத்தை அப்படியே சாப்பிட்றாங்கல்ல, கறியை. அதனாலே ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆடுகளை பலி கொடுத்துருக்காங்க. அப்படி பலி கொடுக்கப்பட்ட ஆடுகளோட ரத்தத்தை குடிச்சதுனால தான் இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் குடிச்சது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தெல்லாம் அதை நினச்சி சாப்பிட்டதா சொல்கிறாங்க. அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு. இப்போ உடனே ஒரு சில பேர் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை மட்டுமே தாக்கி பேசுகிற அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்பீங்க. அவங்களுக்கு முதல்ல பதிலை சொல்லிட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு வரேன். இது மதம் சார்ந்த பிரச்சனை முதல்ல கிடையாது. இது மனிதர்களோட நலம் சார்ந்த பிரச்சனை. அதனால இதை பற்றி பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. எந்த மதத்தில், இது இந்து மதம் இல்லை, எந்த மதத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஏன் ஏற்பட்டுச்சு, அது ஏற்படாமல் தடுக்க என்ன பண்ணலாம், இனிமேல் அது நடக்கக்கூடாதுன்னா எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மதம் இல்லை, எந்த மதத்தில் இது நடந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். அந்த கடமை நமக்கு இருக்குது. இப்போ நான் முதல்ல சொல்ல போகிற சில சம்பவங்களுக்கும் இந்த ரத்தம் குடிச்சு ஒருத்தர் இறந்தார் இல்லையா, இந்த சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அந்த ரத்தம் குடிச்சு அவர் இறந்ததுக்கான காரணம் முற்றிலும் வேற. அது உங்களுக்கு புரியணும்னா இந்த காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதை சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஆஸ்திரேலியாவில் 19 வயசான ஒரு பையன் ஒரு பார்ட்டியை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் அவர் பேர் சாம் போலார்ட்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டியில் அவரை சுற்றி இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்லக்கை பார்க்குறாங்க. ஸ்லக்குன்றது ஒன்றும் இல்லை, நெத்த மாதிரியான மேலே அந்த ஓடு இல்லாத ஒரு உயிரினம், அதாவது ஸ்லக்குன்னு சொல்லுவோம். நம்ம நெத்தனே வச்சுப்போம். ஒரு நெத்தையை பார்க்குறாங்க. அந்த நெத்தையை உயிரோடு எடுத்து சாப்பிட்டு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெட் கட்டுறாங்க. அதுக்கு இந்த சாம் போலார்ட் முதல்ல முன் வந்து நான் அதை உயிரோடு சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கெத்து காட்டணுன்றதுக்காக அதை எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட்றாரு. மின்னுட்டாரு, சாப்பிட்டாரு, ஒன்றும் ஆகலை, பார்ட்டியை நல்லபடியாக முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டார். ஒரு சில நாட்கள் கழித்து அவருக்கு உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா அவர் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கார். கோமா ஸ்டேஜ்லேயே இருந்த அவர் ஒரு வருடத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிட்டாலும் அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த ஒரு உடல் உறுப்புமே இயங்கலை, சுத்தமாக முடங்கி போயிடுச்சு. இது நிகழ்ந்ததுக்கு முற்றிலும் முழு காரணமாக என்ன டாக்டர் சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த நெத்தையில் ஒரு பேராசைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இவருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட ரிசர்ச்சில் அது ப்ரூவ் ஆகிருக்கு. அவர் உடம்புல அந்த பேராசைட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி உடம்பு முடங்கி போயிடுச்சு, கோமா ஸ்டேஜுக்கு அவர் போயிருக்கான்ட்டு. இந்த பேராசைட் என்னன்னா ரேட் லங் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ரோடன்ஸ்னு சொல்லுவோம், குறித்துண்ணிகள் அப்படின்போம். இந்த எலிகள் இதெல்லாம் குறித்துண்ணக்கூடியது, எலிகள் முயல்கள்லாம். இந்த மாதிரியான உயிரினங்களோட உடம்புல இந்த பேராசைட், அந்த ரேட் லங் வார்ம்ன்ற அந்த பேராசைட் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இது அந்த எலிகள் கழிவை வெளியேற்றும் போது அந்த கழிவை நெத்தைகள் வந்து சாப்பிடும். பொதுவாகவே நெத்தைகள் அழுகிட்டு இருக்கிற கழிவுகளை, இலை கழிவுகளை, உயிரினங்களோட கழிவுகளை தான் சாப்பிடும். இப்போ இந்த நெத்தை, ஸ்லக்ஸ், அதாவது ஸ்னைல்ஸ், ஸ்லக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கழிவை சாப்பிடும்போது அந்த கழிவில் இருக்கக்கூடிய இந்த ரேட் லங் வார்ம்ன்றது இந்த நெத்தையோட இந்த ஸ்லக்கோட உடம்புக்குள்ளே போயிடும். இப்போ அது ஒரு இன்ஃபெக்டான ஒரு உயிரினமாக இருக்கும். அந்த உயிரினத்தை நாம் எடுத்து சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்துடும். அந்த பேரசைட் நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒவ்வொரு உறுப்பியாக பாதிக்க ஆரம்பிச்சு அந்த பையனுக்கு மெனஞ்சிட்டிஸ் அப்படின்ட்டு மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு. மூளையை போய் அது பாதிக்க ஆரம்பிச்சு, மூளையை போய் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுனால தான் அந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2007 ஹவாய் தீவில் கிட்டத்தட்ட பல மக்கள் சொல்கிறாங்க, பல மக்கள் ஒரு சில மாதங்களுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க எதனால் அட்மிட் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதே அந்த ரேட் லங் வார்ம் பிரச்சனை தான் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க சிக்காயிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு வந்திருக்குன்னா, அவங்க இந்த மாதிரி பெட் கட்டியெல்லாம் எடுத்து சாப்பிடல. அவங்க சாப்பிட்ட பழங்கள்லையோ இல்லை கீரை வகைகளையோ கழுவாமல் சமைக்காமல், அப்படியே கீரைகள்லாம் சமைக்காமல் அப்படியே கழுவாமல் கூட பழங்கள்லாம் சாப்பிட்டதுனால அதில் ரொம்ப சின்ன அளவிலான நெத்தை ரொம்ப சின்ன அளவுலையும் இருக்கும். அந்த சின்ன அளவிலான நெத்தை அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை அவங்க சாப்பிட்ருக்கலாம். அந்த நெத்தைகள், அந்த ஸ்லக்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன, இந்த மாதிரியான லங்வாமால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு நெத்தையாக இருந்திருக்கலாம். அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெத்த கறியில் மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றிக்கறி, இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினத்தோட கறியிலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம சமைக்காமல் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். நார்மலாக இந்த மாதிரியான கறிகள்லாம் சால்மோனெல்லா, ஈகோலை, க்ளோஸ்ட்ரிடியம், இந்த மாதிரி நிறைய வகையான பாக்டீரியாஸ், பேரசைட்ஸ் இது எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து நம்ம பச்சையை அப்படியே சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்பையும் இன்ஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக இந்த ஈகோலை, சால்மோனெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே குணமாகாத அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். இப்படி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் உள்ள வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். அதனால் பச்சையாக ஒரு கறியை சாப்பிட்றத விட அதை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது பச்சையெல்லாம் போய் யாரையா கறியை சாப்பிட போகிறா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டெல்லாம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபுட் எல்லாமே பச்சையாக சாப்பிடப்படக்கூடிய கறிகள். இது எல்லாமே நிறைய உலக அளவில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸில், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய உணவுகள். இந்த மாமிசம் எல்லாம் ஒன்று சுத்தமாக சமைக்கப்படாததாக இருக்கும், இல்லைனா அரைகுறையாக சமைக்கப்பட்டதா, உள்ளுக்குள்ளே மட்டும் சரியாக வேகாதான உணவுகள். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃபுட். இதெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில்
ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது அப்படின்றதுனால இதில் எந்த இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம ஊரில் கூட அந்த ஷவர்மா அப்படின்னு ஒன்று இருக்கே, அதை சாப்பிட்டு எவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆகி எவ்வளோ பேர் இறந்து போன செய்தியெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எந்த ஒரு கறியாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அதில் உள்ள கிருமிகளை கொன்னுடலாம். கொன்னதுக்கப்புறம் அதை சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உயிரோட உள்ள நெத்த மாதிரியான உயிரினங்கள்லையோ இல்லை கறியிலையோ மட்டும்தான் இந்த மாதிரி கிருமிகள் இருக்கும். மற்ற உணவெல்லாம் நம்ம அப்படியே சமைக்காமல் சாப்பிட்றலாம் இல்லை கழுவாமல் சாப்பிட்றலாம்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக நம்ம பச்சை முட்டையை கூட சொல்லுவோம். பச்சை முட்டை குடிக்கும்போது அதுலேயுமே சல்மோனெல்லா பாக்டீரியா இருக்கலாம். கோழிக்கிட்டேருந்து அந்த முட்டைக்கு சல்மோனெல்லா வந்திருக்கும். அந்த சல்மோனெல்லா பாக்டீரியா நம்ம இன்ஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவிச்ச முட்டையை தான் சாப்பிடணுன்றதும் அதனால தான் சொல்லப்படுது. ஆஃப் பாயில் கூட திங்குன்னு அதனால தான் சொல்லப்படுறது. ஏன்னா ஆஃப் பாயில்னால் அரைவேக்காடு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தான் வெந்திருக்கும். ஃபுல்லாக அந்த வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகமான வெப்பநிலை இருக்கோ அப்போ தான் அந்த பாக்டீரியாஸ்லாம் சாகும். ஸோ அரைவேக்காடாக சாப்பிட்றதுமே தப்பு தான். அதே மாதிரி இந்த கீரைகளை சமைக்காமல் சாப்பிட்றது, சில காய்கறிகளை அப்படியே பச்சையாக சாப்பிட்றது கூட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழங்களை நீங்கள் சாப்பிட்றீங்கும் போது தோலை உரிச்சிட்டு உள்ள தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் அதை கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவாய் மக்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த மாதிரி கழுவாமல் வேக வைக்காமல் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றுகள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முக்கியமாக வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆட்டோட ரத்தத்தை அப்படியே பச்சையாக ஒருத்தர் குடித்தார், அதனால அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. இந்த சம்பவத்துக்கு கிருமிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் அவர் குடித்த அந்த ரத்தம் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டை வெட்டினதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை அப்படியே குடிச்சிருக்காரு. வாழைப்பழத்தில் அந்த ரத்தத்தை தொட்டு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் மயங்கி அங்கே கோயிலே மயங்கி விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கப்புறம் சுற்றி உள்ளவங்களாம் எழுப்பி பார்த்து முடியலங்கும் போது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளவே அவர் உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிருமி தொற்றால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கிருமி தொற்று நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னா அது குறைஞ்சபட்சமாக 24 மணி நேரம் அது வரைக்கும் அது எடுத்துக்கும் நம்ம உடம்புல அந்த சிம்டம்ஸை காட்டுறதுக்கு. இதே ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டோம், ரொம்ப அதிகமான அளவில் உள்ள கிருமிகள் நம்ம உள்ளே போயிடுச்சு அப்படிங்கும்போது உடனேவே கொஞ்சம் சிம்டம்ஸை காட்டுறதுக்கு வாந்தி மாதிரியான நாசியா மாதிரியான ஃபீல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பார்த்தாலும் ஒரு சில மணி நேரங்கள் ஆகும். உயிர் போகிற அளவுக்கான பிரச்சனை வரதுக்கு கண்டிப்பாக 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஒரு 7 நாளுக்குள்ளே தான் இந்த மாதிரி கிருமி தொற்றால் நம்ம பாதிச்சிருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்றதே தெரிய வரும். அதுவுமே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஒரு கிருமி தொற்றால் ஏற்படும் போது இவ்வளோ லேட் ஆகும் போது இவருக்கு இந்த ரத்தத்தை குடித்த ஒரு சில மணி நேரங்களில் இறந்தே போயிட்டாருங்கும் போது கண்டிப்பாக இது அது காரணம் இல்லை, அவர் குடித்த ரத்தம் தான் காரணம். ரத்தம் எப்படி காரணமாக இருக்க முடியும்? பொதுவாக நம்மளோட ரத்தத்தில், நம்ம ரத்தத்தில் இல்லை அனிமல்ஸுக்குமே சரி, ரத்தத்தில் அந்த ஹீமோக்ளோபின் சொல்லுவோம் இல்லையா, அதில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம், இரும்பு சத்து ரொம்ப அதிகம். நம்ம உடம்புக்கும் இரும்பு சத்து தேவை தான். அதனால தான் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவை தானாலும் அந்த ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான அந்த அயன் கண்டென்ட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையுமே நிறைய உறுப்புகளை செயலிழக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நம்ம ரத்தத்தை இப்படி அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது அது நம்மளோட கல்லீரலை மொத்தமாக டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி நுரையீரலில் போயிட்டு இந்த அதிகப்படியான அந்த அயன் சத்துக்களை உள்ளே போயிட்டு நுரையீரலில் நார்மலாக காற்று தான் நிரம்பியிருக்கணும். அது உள்ள தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லுவோம். அது உள்ள நிறைய தண்ணியை நிரப்பி வச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால மூச்சு விடுறதுல பெரிய அளவில் சிரமம் ஏற்படும். அதே மாதிரி நம்மளோட பிளட் ப்ரெஷர்ன்றது ஒரு அளவுக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகணும். அதை ரொம்ப லோவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பை டீஹைட்ரேட் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாமும் டேமேஜ் பண்ணி இந்த உறுப்புகள்லாம் செயலிழக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா உறுப்புகளும் நம்ம உயிரோட வாழ்றதுக்கு நம்மளோட உடம்போட மெட்டபாலிசம் செயல்முறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள். இது எல்லாம் அப்படி சடனாக செயலிழந்து போகும்போது உயிரிழக்கவே வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த நபருக்கு இப்படி அதிகப்படியான ரத்தத்தை உள்ள எடுத்துக்கிட்டதுனால, குடிச்சதுனால, சாப்பிட்டதுனால இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ். இன்னும் ஒரு விரிவான அறிக்கை, மருத்துவ அறிக்கை வெளிவந்ததுக்கப்புறம், அவரோட உடற்கூறு ஆய்வு வெளிவந்ததுக்கப்புறம் தான் உண்மையான அவரோட மரணத்துக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும். ஆனால் பிளட்டை இப்படி பச்சையாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி உடம்புல இரும்பு சத்தோட அளவு ரொம்ப அதிகமாகிறதுக்கு ஹீமோக்ரோமோடைசிஸ் அப்படின்ட்டு பேர். இது வந்துச்சுன்னா தான் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த கிருமிகளால் எந்த பிரச்சனையும் ரத்தத்தில் வரல, ஹீமோக்ரோமோடைசிஸ்ன்ற பிரச்சனை அதில் உள்ள அயன் சத்துக்களால் தான் வருதுன்றதுனால ரத்தத்தை அளவோட குடிச்சா அது நமக்கு அயன் சத்தை கொடுக்க தானே செய்யும். ஸோ அளவோட பச்சை ரத்தத்தை குடிக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படின்னு தோணுச்சுன்னா இது பல இடங்களில் ஒரு சடங்காகவே பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட கண்ட்ரியில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கிட்ட நடந்தது இந்த மாதிரி கோயிலில் ஒரு சடங்கு மூலமாக இந்த மாதிரி ரத்தத்தை குடிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல இடங்களில் இது மாதிரி ஒரு சடங்காகவே நடந்துகிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவில் ஒரு ட்ரைபல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க மாட்டை கொல்ல மாட்டாங்க. அவங்க வளர்க்குற அந்த மாட்டோட கழுத்து பகுதியில் ஒரு கயிறு மாதிரி கட்டி, எப்படி நமக்கு ரத்தத்தை எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பேண்ட் மாதிரி போட்டுறாங்க இல்லையா, போட்டோன்னே அந்த வெயினில் ரத்தம் தேங்கி இருக்கும், அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியில் அதோட வெயின் தெரியும், அதில் அந்த பிளட் வெசல் தெரியும், அதில் ஒரு இது மாதிரி பேண்ட் மாதிரி போட்டு கட்டிட்டு அந்த பகுதியை அந்த கரெக்டாக அந்த நர்வ் அந்த பிளட் வெசல் எங்கே தெரியுதோ அந்த பகுதியில் கரெக்டாக ஒரு துளை போட்டு, மாடு உயிரோடு தான் இருக்கும் ஆனால் ரத்தம் மட்டும் வெளியில் வரும், அந்த ரத்தத்தை சுரை குடுவ மாதிரி ஒரு அமைப்பில் பிடிச்சி அதை அப்படியே பச்சையாக குடிக்கிறத ஒரு சடங்காகவே பின்பற்றிட்டு இருக்காங்க. குடிச்சதுக்கப்புறம் அந்த மாட்டோட அந்த காயத்துக்கு ஒரு மருந்தை போட்டு விட்டுறாங்க. மாடு அதுக்கப்புறம் எப்போதும் போல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு.
இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. மனிதரோட ரத்தத்தையே இதே மாதிரி துளை போட்டு எடுத்து குடிக்கிறதா ஒரு சடங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ரத்தத்தை குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன அதே இன்ஃபெக்ஷன் பிரச்சனை ரத்தத்துலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்தத்தில் கூட அந்த மாதிரி பேரசைட், பாக்டீரியா, வைரஸ்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹெச்ஐவி மாதிரியான கொடூரமான நோய் தொற்றுகள்லாம் ஒரு மனிதன்ட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு ரத்தம் மூலமாக தான் அதிகமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய நோய் கிருமிகள் ரத்தத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எந்த உயிரினத்தோட ரத்தத்தை சாப்பிட்றீங்களோ அந்த உயிரினம் இந்த மாதிரி வைரஸாலையோ, பாக்டீரியாவையோ, பேரசைட்டாலையோ பாதிக்கப்பட்டு அதோட ரத்தத்தில் அது மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த ரத்தத்தை நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு குடித்தா கூட போதும், கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும். அதனால் ரத்தத்தை குடித்தாலும் சரி, நீங்கள் வேறு எந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் சரி, சமைக்காமல் அதை அப்படியே சாப்பிட்றீங்க, ஒரு பழம்னா அதை கழுவாமல் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். இதில் குறிப்பாக அந்த ரத்தத்தை பச்சையாக குடிக்கிற விஷயத்தை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக அழுத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய கோயில்களில் இதை ஒரு சடங்காவோ இல்லை ஒரு பெருமையாவோ, ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ கொல்லும்போது அதோட ரத்தத்தை அப்படியே பச்சையாக குடித்தேன் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியோ நடந்துகிட்டு இருக்கு. நானே பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயிலில் பூசாரி அப்படியே கோழியை கத்தியெல்லாம் வச்சு வெட்டாமல் கழுத்தை அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிச்சாரா அப்படின்னு சொல்லி நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு பெருமையாக மற்றவங்களும் பார்க்குறாங்க, அதை குடிக்கிறவங்களும் அது மாதிரி பெருமையாக செய்கிறாங்க. அதனால் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க, இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இதை செய்கிறாங்கனாலோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்கனாலோ அவங்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சு இதை தடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த கோயிலில் ஆட்டோட ரத்தத்தை குடிச்சு ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, இந்த நியூஸ் யூடியூப்பில் வந்திருக்கு. அந்த நியூஸுக்கு கீழே கமெண்ட்ஸை போய் படித்து பார்க்குறேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஆட்டோட ரத்தத்தை குடித்த நபருக்கு சுத்தம் இல்லை, அதனால தான் இப்படி நடந்துருச்சு, அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு. இந்த மாதிரியான நபர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம பேசாமல் எப்படி இருக்க முடியும்?